இந்த ப்ராப்ளத்தை பார்ப்போம் நம்ம இன்னைக்கு. There are two people in a room having 6 balls each. ஒரு ரூமில் 2 பேர் இருக்காங்க. ஒவ்வொருக்கிட்டையும் 6 பால் இருக்குது. There is a box in the middle. அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பாக்ஸ் இருக்குது. The balls in this box belongs to both of them. அந்த பாக்ஸில் இருக்கிற பால் வந்து 2 பேருக்குமே சொந்தமானது. Now they should place some amount of balls in the box so that each of them have 8 balls mutually. அவங்க 2 பேர் என்ன பண்ணணும்னா சில நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே போடணும். அப்படி அவங்க வந்து அதில் அந்த பாக்ஸில் வந்து அந்த பால்ஸ் போடுறப்ப ஒவ்வொருத்தருக்கும் 8 பால்ஸ் வர மாதிரி இருக்கணும் டோட்டலாக கவுண்ட் பண்ணிங்கன்னா. ஸோ அதில் 2 ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரூல் பார்த்தீங்கன்னா 2 பேருமே சேம் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும், அந்த பாக்ஸுக்குள்ளே போடணும். அண்ட் தே ஷுட் ஹவ் 8 பால்ஸ் இன் காமன். ஒவ்வொருத்தையும் 8 பால்ஸ் வர மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ இந்த கேம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் வந்து சேட் பாக்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஆன்சர் நம்ம பார்ப்போம். இப்போ ஸோ இதுதான் சொல்யூஷன் டு திஸ் ப்ராப்ளம். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒருத்தர் நிற்கிறாரு, ரைட் சைடில் ஒருத்தர் நிற்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் உள்ளவர் ஒரு பால் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு பாக்ஸுக்குள்ளே. ரைட் சைடில் உள்ளவரும் ஒரே ஒரு பால் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு பாக்ஸுக்குள்ளே. ஸோ இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் பால்ஸ் கவுண்ட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ளவருக்கு 2, 4, 5, 6 and 7 இங்கே 2 பால்ஸ் இருக்கும். ஸோ 6 and 7. அதே மாதிரி ரைட் சைடு உள்ளவர் 2, 4, 5 இங்கே 2 பால்ஸ் இருக்குது, அதனால் 7. ஸோ இவருக்கும் 7, இவருக்கும் 7 பால்ஸ். பட் இங்கே என்ன நடக்குது, எகைன் லெஃப்ட் சைடில் உள்ளவர் இன்னொரு பாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு பாக்ஸில். ரைட் சைடில் உள்ளவரும் ஒரு பால் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு பாக்ஸில். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ளவருக்கும் 8 பால்ஸ் இருக்கும், ரைட் சைடில் உள்ளவருக்கும் 8 பால்ஸ் இருக்கும். சரிங்களா? இதில் பார்ப்போம். ஸோ நவ் லெஃப்ட் சைடு உள்ளவர் நம்பர் ஆஃப் பால்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8. ரைட் சைடில் உள்ளவருக்கும் 2, 4, 6, 8. சரிங்களா? நீங்கள் பார்க்கலாம், அந்த பாக்ஸில் பார்ப்போம். ப்ளூ கலர் பாக்ஸில் உள்ளவருக்கு ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் உள்ளவருக்கு, ரெட் கலர் பாக்ஸ் வந்து ரைட் சைடில் உள்ளவருக்கு. ஸோ 2 பேருக்குமே 8 பால்ஸ் வந்து காமனாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதை நம்ம வந்து கோவலன்ட் பாண்டிங்னு சொல்லுவோம். ஸோ 2 பேருமே 2 பால் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மியூச்சுவலாக. ஸோ லெஃப்ட் சைடில் உள்ளவர் 2 பால் கொடுத்துருக்காரு, ரைட் சைடில் உள்ளவர் 2 பால் வந்து மியூச்சுவலாக கொடுத்துருக்காரு. ஸோ இதான் வந்து நம்ம கோவலன்ட் பாண்டிங், சகப்பிணைப்புன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதான் நம்ம சகப்பிணைப்புன்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எண்ம விதிகள்னு சொல்லுவோம், ஆக்டட் ரூல். எண்ம விதிகள் அப்படின்னு என்ன? ஸோ ஒவ்வொரு ஆட்டத்துக்குமே 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். சரிங்களா? அதான் எண்ம விதிகள். கோவலன்ட் பாண்டிங் நடக்கிறப்ப ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். சரிங்களா? ஸோ த ஸ்ட்ரக்சர் மஸ்ட் ஒபே திஸ் ஆக்டட் ரூல். ஓகே, நீங்கள் இதிலே பார்க்கலாம் பாருங்க, இவருக்கு 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இவருக்கும் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் எண்ம விதி. அப்போ தான் அது ஸ்டேபிளாக இருக்கும். பாருங்கள், இந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்குவோம். ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல். ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது, ரைட் சைடில் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ 2 ஆட்டம் சேர்ந்தால் தான் ஒரு மாலிகுல். ஓகே, 2 ஆட்டம் சேர்ந்தால் ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகும். ஸோ லெஃப்ட் சைடில் உள்ள ஒரு ஆக்சிஜன், உங்களுக்கு தெரியும் அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 8. சரிங்களா? 8. அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து மொத்தம் 6 இருக்கும். ஒரு ஆக்சிஜனில் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 இருக்கும். அதை நாங்கள் போட்டிருக்கோம் 2, 4, 6. இதே மாதிரி இந்த சைடு 2, 4, 6 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த ஆக்சிஜன் இந்த 2 எலக்ட்ரானுமே இந்த பாக்ஸுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ இந்த ஆக்சிஜனுமே இந்த 2 எலக்ட்ரான் இங்கே கொடுக்குது இந்த பாக்ஸுக்குள்ளே. ஸோ டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? பாக்ஸுக்குள்ளே 4 எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா அந்த எண்ம விதிகள் படி, ஸோ லெஃப்ட் சைடில் உள்ள ஆக்சிஜனுக்கு 2, 4, இங்கே உள்ள 4 எலக்ட்ரான்ஸ், மொத்தம் 8 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். ரைட் சைடில் உள்ள ஆக்சிஜனுக்கு எகைன் 2, 4,
ஓகே, இங்கே 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், டோட்டலி 8 ஆயிரும். ஸோ தான் எண்ம விதிகள். ஸோ என்ன பாண்டு ஃபார்ம் ஆகும் இப்போ? ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன். ஓகே, இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல். ஓகேங்களா? ஸோ மியூச்சுவலாக 2 ஆக்சிஜனுமே எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ அதான் நம்ம கோவலன்ட் பாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் கோவலன்ட் பாண்டிங் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்ட் இருக்கும், சிங்கிள் கோவலன்ட் பாண்ட். இன்னொன்று டபுள் கோவலன்ட் பாண்ட், இன்னொன்று ட்ரிபிள் கோவலன்ட் பாண்ட். ஸோ இது எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணலான்னா, பேஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈச் ஆட்டம் ஷேர். ஒவ்வொரு ஆட்டமும் எத்தனை எலக்ட்ரான் ஷேர் பண்ணுமோ அதை பொறுத்து நம்ம வந்து சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். பாருங்கள், இது வெல் நோன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும். ஹைட்ரஜன் மாலிகுல், ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல். ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1. ஸோ ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இந்த பக்கம் உள்ள ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது. ஸோ 2 ஹைட்ரஜனுமே ஒவ்வொரு எலக்ட்ரான் மியூச்சுவலாக ஷேர் பண்ணி ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? ஸோ திஸ் ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் ஹைட்ரஜன். ஓகே, ஸோ ஈச் ஆட்டம் ஷேர்ஸ் 1 எலக்ட்ரான் ஈச். ஸோ தான் ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல். அடுத்தது டபுள் பாண்ட். ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம். இங்கே ஆக்சிஜன் 2 எலக்ட்ரான் இங்கே ஷேர் பண்ணுது, இந்த ஆக்சிஜன் 2 எலக்ட்ரான் இங்கே கொடுக்குது. ஸோ என்ன ஃபார்ம் உங்களுக்கு? ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இது கிடைக்கும். ஸோ நீங்கள் இதில் ஈஸியாக நீங்கள் எண்ம விதிகள், அதான் ஆக்டேட் ரூல் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஆட்டம், ஒரு ஆட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும்? 8 எலக்ட்ரான்ஸ் வர மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஸோ 2 4 6 8. ஓகே, இங்கே இந்த ஆக்சிஜனுக்கும் 2 4 6 8. ஓகே, ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இதான் எண்ம விதிகள். இங்கே பாருங்கள், ட்ரிபிள் பாண்ட். ஸோ ஈச் ஆட்டம்ஸ் ஆர் 3 எலக்ட்ரான்ஸ் ஈச். உங்களுக்கு தெரியும் அட்டாமிக் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 7. ஸோ வேலன்சி எலக்ட்ரான், அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் எத்தனை இருக்கும்? 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து 3 எலக்ட்ரான் இந்த நைட்ரஜன் வந்து ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த நைட்ரஜனும் 3 எலக்ட்ரானை ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? இப்போ N ட்ரிபிள் பாண்ட் N ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ எகைன் இங்கே நீங்கள் வந்து எண்ம விதிகள் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த நைட்ரஜன் ஆட்டத்துக்கு எத்தனை இருக்குது? எத்தனை எலக்ட்ரான் டோட்டலி பார்த்தீங்கன்னா 2. இதில் இந்த பாக்ஸில் 6, மொத்தம் 8. இந்த நைட்ரஜனுக்கு எகைன் இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் 2 6 2 8 எலக்ட்ரான், 6 + 2 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ யூ வில் கெட் N ட்ரிபிள் பாண்ட் N. ஓகே, ஸோ ஃபியூ மோர் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்ப்போம் இதில். ஸோ நான் ஒரு 3 எக்ஸாம்பிள், முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்ல போகிறேன். லாஸ்ட்டில் உள்ள கோவலன்ட் பாண்டிங் வாட்டர் மாலிகுல் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். மற்ற 2க்குமே உள்ள கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உள்ளது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கோவலன்ட் பாண்டிங் இன் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ திஸ் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, CO2. கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6 உங்களுக்கு தெரியும். எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது? மொத்தம் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. அது நான் ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். ஓகே, ஆக்சிஜன் எகைன் 6 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகே, ஸோ இந்த ஆக்சிஜன் எகைன் 2 எலக்ட்ரான் எனக்கு கொடுக்குது. இந்த பக்கம் உள்ள ஆக்சிஜன் 2 எலக்ட்ரான் கொடுக்குது. ஸோ இப்போ எத்தனை எலக்ட்ரானுக்கு பாருங்கள், மொத்தம் இந்த ஆக்சிஜனுக்கு மொத்தம் 8 வந்துடுது. கவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் எகைன் இந்த ரைட் சைடு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனுக்கு எகைன் 2 4 6 8 எலக்ட்ரான்ஸ் வருது. ஓகே, நீங்கள் கார்பனுக்கும் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது இது சுற்றிலும். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன பாண்டு கிடைக்குது? ஆக்சிஜன் டபுள் பாண்ட் கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், CO2 மாலிகுல். ஓகே, இட்ஸ் எ லீனியர் மாலிகுல். ஓகே, நேராக உள்ள மாலிகுல், லீனியர் மாலிகுல்னு சொல்லுவாங்க. அகைன் another எக்ஸாம்பிள், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகே, இதில் பாருங்கள், ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது. குளோரின் அட்டாமிக் நம்பர் 17 17. 7 வேலன்சி எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நான் போட்டிருக்கேன் 2 4 6 1 7. ஓகே, நவ் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரான் கொடுக்குது, இந்த குளோரின் எலக்ட்ரான் கொடுக்குது. இங்கட் தி ஹைட்ரஜன் பாண்ட் குளோரின் தான் கோவலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன். அதாவது சகப்பிடிப்புனா மியூச்சுவலாக ஷேர் பண்ணுது, எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணுது. ஹைட்ரஜன் எலக்ட்ரான் குளோரின் எலக்ட்ரான் கொடுக்குது.
பட் இட் ஷுட் ஃபாலோ ஆக்டேட் ரூல். ஆக்டேட் ரூலும் ஃபாலோ பண்ணணும். எகைன் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம் எலக்ட்ரான்ஸு 2 4 6 8 டோட்டலி ஃபார் குளோரின். பட் ஹைட்ரஜனுக்கு டியூப்ளெட்னு சொல்லுவாங்க, 2 electrons. Okay, so this is the hydrochloric acid molecule formation. Thank you.